மகிமையும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவன் தம்முடைய வல்லமையான செயல்களின்படியே நம்மை ஒவ்வொரு காரியங்களிலும் மகிழ்ச்சியாக்குவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 21 அதன் 26வது வசனம். தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இந்த அதிகாரத்திலே அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் தேவன் நடப்பிக்கிற பயங்கரமான அவருடைய கோபத்தின் கிரியைகளை கண்டு அந்த தீர்க்கதரிசியானவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பெருமூச்சு விட்டு அழு, உன் இடுப்பு நொறுங்க சத்தமிட்டு கூப்பிடு, அப்படி தேசத்திலே நான் பயங்கரங்களை என் ஜனங்களுக்குள்ளே அனுப்ப போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த பின்பு சொல்லுகிறார், நான் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்று சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பப்பட போகிற அந்த பயங்கரமான தேவ கோபத்தின் கிரியைகளை கண்டு தங்களை நாங்களுடைய உதாசீனங்களினாலே எங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினாலே இவ்விதமான பயங்கரங்கள் சூழ்கிறது என்று அதை உணர்ந்து கொண்டு தங்களை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் அந்த இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி அந்த உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து உயர்த்துவேன் என்றும், அந்த சூழ்நிலைகளை கண்டும் கேட்டும் அறிந்தும் வேத வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்து அதற்கு செவி கொடுத்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நடக்க விரும்பாதவர்களை நான் தாழ்த்தி போடுவேன் என்றும் ஆண்டவர் தேவ ஜனத்தை குறித்ததான வார்த்தைகளை இங்கே சொல்லுவதை காண முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று, என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்திவித்தை கொண்டே வருகிறார். நாம் அதை உணர்ந்து கொண்டு செவி கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பயங்கரமான கோபத்திற்கு தப்புவிக்கும்படி நம்மை தாழ்த்துவோம் என்றால், இந்த வசனத்திற்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவார். ஒருவேளை நம்முடைய செவிகளுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு அது அவசியமில்லை என்று இன்னும் வேத வசனத்தை அறிந்தும் கேட்டும் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நேரிடும் என்றால், நாம் அறிந்த சத்திய வேத வசனத்தின்படியே நம்மை தாழ்ந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். அனபடினாலே எந்த விதத்திலும் சிக்ஷைக்குரியவர்களாய் அல்ல, தேவனுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்களாய் தேவனால் உயர்த்தப்பட நாம் இடம் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மிலே மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவ கிருபையும் இரக்கமும் தயவும் வெளிப்பட எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின் எச்சரிப்பை கேட்டு செவி கொடுத்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவனை நீர் உயர்த்தி விடுவிக்கிறீர். ஆண்டவரே, எச்சரிப்புகளை கேட்டும் கர்த்தருடைய கோபத்தின் பயங்கரங்களை அறிந்தும் தங்கள் இருதயங்களை தாழ்த்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத மனிதர்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவீர் என்றும் வேத வசனம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. முழுக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களை கர்த்தருடைய சத்தத்திற்கு முன்பாக அடிபணிந்து தாழ்த்தி கர்த்தரால் உயர்வடைய கர்த்தரால் விடுவிக்கப்பட அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.